கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இதுவரை நீங்கள் நடந்த ஒவ்வொரு பாதையும் அது கண்ணீரின் வாழ்க்கையாக இருக்கலாம், அவமானத்தின் வாழ்க்கையாக இருக்கலாம், நிந்தைகள், பாடுகள், ஒவ்வொருத்தர்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எங்கே பார்த்தாலும் தோல்விகள், ஏமாற்றங்கள், எங்கே பார்த்தாலும் அன்பு கிடையாது, எல்லா பக்கமே துன்பத்தின் பாதை கடந்து வந்திருக்கலாம், தரித்திரத்தின் பாதையில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யப்போனா, அதெல்லாம் மறந்துடுங்க, இதுவரை நடந்ததை மறந்துடுங்க, நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். பூர்வமானதை சிந்திக்காதீங்க, முந்தினங்களை நினைக்காதீங்க. ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறாரு. நீங்கள் நினைச்சு பார்க்காத, எட்டாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டு செய்ய போகிறாரு. வனாந்திரமான உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறாரு. அதனால் கூட ஒரு புதிய துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகுது. ஒரு புதிய நன்மை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் நன்மையான காரியத்தை தேவன் செய்ய போகிறார். திருமண காரியத்தில் ஒரு புதிய காரியம் தேவன் செய்ய போகிறார். ஆசீர்வாதம் இல்லாமல் தரித்திரத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஆச்சரியமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதனால் உங்கள் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். வனாந்திரமான உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டாக்க போகிறார். அவாந்திர வெளிகளை ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் உங்களோடு கூட தான் இருக்கார். உங்களை நேசிக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. ஆகோருடைய வாழ்க்கையில் கூட எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை தான். ஆனால் வனாந்திரத்தில் வளைந்து திரியும் போது ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். தண்ணீர் இல்லாமல் என் பிள்ளை மறிச்சிருன்னு சொல்லி அழுது கொண்டிருந்த ஆகாரின் வாழ்க்கையில் ஆண்டவர் அங்கே தண்ணீர் துறவை காண்பித்து அந்த தண்ணீரை அந்த குழந்தைக்கு கொடுத்து ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். அப்போது அந்த குழந்தையுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த மகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆகாரை போல் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? வனாந்தரமான உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீரூற்றி உருவாக்க போகிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, பெரிய காலம் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி ராஜா. ஆமி, அவள் கடந்து வந்த பாதையெல்லாம் ஆண்டவர் அப்பா, அவங்க சஞ்சலப்பட்ட நாட்களுக்கும் துன்பப்பட்ட நாட்களுக்கும் சரியாக நீங்கள் மகிழ்ச்சியாக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய காரியத்தை செய்து ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்தப் போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.